சும்மா தற்கூறு மீறி பேசாதீங்க தம்பி. நீங்க கரண்ட் பில் கட்டுறீங்களா? போன மாதம் எவ்வளவு கட்டுறீங்க? இந்த வழிபாட்டு தலங்களுக்கு இடையில் உள்ள டாஸ்மார்க்கை எடுப்புன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த எங்கள் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு 100 மீட்டருக்கு உட்பட்ட 2 டாஸ்மார்க் இயங்கிட்டு இருக்கு. இது நீங்கள் எடுத்தீங்களா? இதுதான் ஊரா விட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்றது இதுதானா? நீங்க ஸ்வீட் செய்யல, உருண்டை. அனைவருக்கும் வணக்கம். இது நெருப்பு அநீதிக்கு எதிரான குரலா உங்கள் முன் செல்லா. இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் நாகை மாவட்ட தெற்கு செயலாளர் அண்ணன் காத்தமுத்து அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்காங்க. தாவிக்காவின் 100 நாள் ஆட்சியில் நிகழ்ந்தது மாற்றமா அல்லது ஏமாற்றமா என்பதை அண்ணனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அண்ணன் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தாவிக்காவின் 100 நாள் ஆட்சி மாற்றமா அல்லது ஏமாற்றமா என்று பார்த்தால் மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே நமது உறவுகள் அனைவரும் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலிய வன்கொடுமைகள், லாக்அப் மரணங்கள் போன்ற நிகழ்வுகள் தொடராமல் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சியை தேர்வு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி அப்படி இருக்குமா? மாற்றத்திற்கான ஒரு ஆட்சியா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் கடந்த 100 நாட்களில் நடந்த சம்பவங்கள் மட்டும் இதோ 100 நாளில் தாவக ஆட்சியில் படுகொலைகள் 187, 358 பாலியல் வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188 நடந்திருக்கின்றன, ஆணவ படுகொலைகள் 12 நடந்திருக்கின்றன, லாக்அப் மரணங்கள் மட்டும் 7 மரணங்கள் நடந்திருக்கின்றன. இவை எப்படி மாற்றமாகும்? ஆகையால் நான் ராஜசிம்மன் அவர்களே, இது வந்து மாற்றத்திற்கான அரசியல் இல்லை, இது மக்களின் ஏமாற்றத்திற்கான அரசியல் தான். புரியுதுண்ணே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலைகள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த லாக்அப் டெத்லாம் வந்து கடந்த ஆட்சியிலே நடந்துகிட்டு தானே இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தானே இவங்களை கொண்டு வந்திருக்கோம். மக்கள் வந்து இந்த தாவக ஆட்சி எதுக்காக கொண்டு வந்திருக்கு? இந்த திமுக ஆட்சி நடந்த கொள்ளைகள், கற்பழிப்புகள் இதுவுமே இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி வேணும்னு தான் நம்ம தாவக தேர்வு பண்ணிருக்கோம். திமுகவில் நடந்த கடைசியா நடந்த விளாத்திக்குள மாணவியின் கற்பழிப்பு வழக்கு தான் இந்த தாவக ஆட்சியில் அதிகமாக அமர்வதற்கு காரணமா இருந்தது. அப்ப அது போன்ற சம்பவங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்ந்ததுன்னா இது மக்களுக்கு ஏமாற்றம் தானே. இதுல எங்க மாற்றம் இருக்கு? ஆனா இப்ப அது மாதிரி தப்பு பண்றவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாலியல் கொடுமையெல்லாம் சொல்றீங்களே, அப்படி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து பிடிச்சிட்டு தானே இருக்காங்க, அவங்கள சிறைப்படுத்துறாங்களே. இல்லையே, தாவக கட்சிக்காரவங்களே இன்னைக்கு தூத்துக்குடியில வந்து ஒரு பெண் வந்து ஐஜி கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. எங்க மாவட்ட செயலாளர் வந்து எங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாரு அப்படின்னு. அதே போல ஒரு சேலத்துல ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன வந்து அதாவது கட்சியில பெரிய பதவிகள் தரேன்னு சொல்லி என்ன வந்து பாலியல் தொல்லைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் கைது பண்ணப்பட்டிருக்காங்களா? இல்ல. இதுல இதை எப்படி நம்ம நல்ல ஆட்சியை ஏற்றுக்க முடியும்? அதே போல அஜித் கொலை வழக்குக்கு நீங்க போராட்டம் பண்ணீங்க. சிஎம் அங்கில் நீங்க சாரி சொல்ல வேண்டாம், ஆனா எங்களுக்கு நீதி தான் வேண்டும் போராடுனீங்களே. அதே போல உங்க ஆட்சியில சபரிவர்மன் என்கிற ஒரு ஊனமுற்றவர் வந்து காவல்துறை அடித்து கொல்லப்பட்டிருக்கார்கள். அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஆறுதல் சொன்னீங்களா? நீங்க சாரி கூட சொல்லணும். அவங்க என்ன பண்ணீங்க? இதே போல உங்க ஆட்சியில 7 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் நீதி கொடுத்துருக்கீங்களா? 12 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு எதுவும் நீதி கொடுத்துருக்கீங்களா? அந்த மக்கள் நீ போராடிட்டு இருக்காங்க, ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் நீங்க நடு தெருவுக்கு வந்திருக்கு. உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகி கேளம்பாக்கம் தையூர்ல வந்து 22 வயது உடைய பிரவீன் என்ற இளைஞரை ஆணவ படுகொலை செஞ்சிருக்காரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதே போல போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம். நீங்க வெயில இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களை விட்டு ஊர்வலம் நடத்தி போதையை ஒழிப்போம், நல்ல பாதையை வகுப்போம். நீங்க அந்த போதைப் பொருள் விற்கிறத காட்டி கொடுத்த கோயம்புத்தூர்ல இந்துஸ்தானிங்கிற கல்லூரியில் படித்த அமுதன் என்ற மாணவனை 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு நீங்க சட்டமன்றத்தில் உங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றார், இது கோஷ்டி பூசல் என்கிறார். எது சார் கோஷ்டி பூசல்? இதுவா கோஷ்டி பூசல்? அதே போல திருவொற்றியூர்ல ஒரு மாணவனை 30 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. போதைப் பொருள் பயன்படுத்திய மாணவர்களை காட்டி கொடுத்ததுக்காக திருவொற்றியூர்ல அந்த மாணவனை 30 பேர் சேர்ந்த கும்பல் அடித்து கொண்டிருக்கு. நீங்க எங்க போதை ஒழிச்சிங்க? 717 டாஸ்மார்க்கை மூடி இருக்குங்க. எங்க மூடி இருக்கீங்க? உங்களுக்கு திறமை இருந்தா, தில்லு இருந்தா, திராணி இருந்தா 717 டாஸ்மார்க்கை மூடி இருக்கீங்களே, அதுக்கு வெள்ள
வெள்ளை அறிக்கை விட முடியுமா உங்களால? சொல்லுங்க சிஎம் சார் விஜய் அவர்களே சொல்லுங்க. அதே போல 500 மீட்டருக்கு உட்பட்ட பள்ளிக்கு அருகில் உள்ள டாஸ்மார்க்கையும் வழிபாட்டு தலங்களுக்கு இடையில் உள்ள டாஸ்மார்க்கை எடுப்புன்னு சொன்னீங்க. ஆனா இந்த எங்க வேதாரண்யத்தில் 100 மீட்டருக்கு உட்பட்ட வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு 100 மீட்டருக்கு உட்பட்ட 2 டாஸ்மார்க் இயங்கிட்டு இருக்கு. இது நீங்க எடுத்தீங்களா? அதே போல கரியாப்பண்ணம் மெயின் கடத்தூர்ல டாஸ்மார்க் இயங்கிட்டு இருக்கு. அந்த வழியா போற மக்களுக்கெல்லாம் பெரிய இடைஞ்சலா இருக்கு. அந்த பகுதியாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து அது பெரிய இடைஞ்சலா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? பல முறை அந்த பொதுமக்கள் உங்கள்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுவும் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்களா? ஆகையால் ராஜசிம்மன் இது மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான். மக்களின் படுமோசமான ஏமாற்றம். ஆனா நீங்க இதை மட்டுமே வச்சு தீர்மானிக்க கூடாது. திட்டங்கள் பலவும் கொண்டு வந்திருக்காங்க, அதையும் பார்க்கணும்ல. என்ன அப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? சொல்றேன். 200 யூனிட் இலவசம், மின்சாரம் இலவசம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி பெண் பாதுகாப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 65 போதைப் பொருட்கள் தடுப்பு சிறப்பு பிரிவுகள். அப்புறம் வந்து 717 டாஸ்மார்க் மதுக்கடை மூடல், அது சொன்னீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய கடன் பயிர் தள்ளுபடி, கட்டிடம் அனுமதி மற்றும் சில அரசு வேலைகளில் நடைமுறை எளிதாக்குதல், அதாவது ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்களே அது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் முதலீடுகளை ஈர்க்க பெரும் முதலீடு ஒப்பந்தங்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்களே, அதையும் பார்க்கணும்னா அதையும் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணணும். சரி, இன்னைக்கு வந்து என்ன தேர்தல் அறிக்கையில விஜய் வந்து ஜோசப் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு? தேர்தல் அறிக்கையில நான் ஆட்சிக்கு வந்தா மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுப்பாரு. அதை இங்க நடைமுறைப்படுத்திருக்காரா? 200 யூனிட் கொடுத்துருக்காங்களே. 200 யூனிட்னா அதுக்கு ஒரு விதிவிலக்கு வச்சிருக்காரு. 500 யூனிட் வரை பயன்படுத்துவவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லியிருக்காரு. ஆனா சென்ற ஆட்சியில வந்து இந்த அளவீடுகள்லாம் இல்லாம வந்து 100 யூனிட் மின்சாரம் பிரினாங்க. அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல. ஆனா 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு 500 யூனிட் மேல பயன்படுத்த கூடாதுன்னா, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள்கிட்ட டிவி இருக்கு, பிரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்குது. ஆனா ஒரு சாதாரண ஒரு பிரிட்ஜ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் மின்சாரம் ஓடுது. அப்ப ஒரு மாசம் 60 நாள் கணக்கு பண்ணுங்க, 120 யூனிட் வந்துருது. அப்ப மற்ற மின் விசிறி இருக்கு, மிக்சி இருக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்தும் போதீங்கன்னா ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து 700 ல இருந்து 800 யூனிட் மின்சாரம் பயன்படுது. அப்ப இந்த 501 யூனிட் மின்சாரம் பயன்படுத்திட்டு 4 மடங்கு வந்து இன்னைக்கு விலை அதிகரிச்சிருது. இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தோம், மின் கட்டணம் 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒரு பாமர மனிதன் இன்னைக்கு 4000 ரூபாய் கட்டுறான். இதுல எங்க மின்சாரம் இவர் எங்க நமக்கு கொடுத்திருக்காரு? நன்மை எங்க செஞ்சிருக்காரு? எங்க மக்களுக்கு, பாமர மக்கள் எங்க இதை கொடுத்திருக்காரு? இது ஏமாற்றம் தானே. இதே உங்களுக்கு புரிய மாட்டாங்குது. அதாவது போன ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 100 யூனிட் இலவசம் தான் சொன்னாங்க. ஆனா இந்த 200 யூனிட் கொண்டு வந்துட்டாங்களே. 200 யூனிட்னா போன ஆட்சியில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சி மாதம் ஒரு முறை கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க. அதே போல இவரு மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு மாதம் 200 யூனிட் சொன்னாரு. ஆனா அவர் அப்படி கொடுக்கல. மாதம் 2 மாசம் ஒரு முறை கணக்கெடுக்கும் போது ஒரு மாசத்துக்கு 100 யூனிட் தான் வருது. அதுவும் 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்துவதா சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் 500 யூனிட்டுக்கு குறைவா யாரும் மின்சாரத்தை பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. ஆனா அனைத்து வீட்டிலும் மின் உபயோக பொருட்கள் அதிகமா இருக்கு. இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு போலியான திட்டம் தான். இதுல வந்து மாற்றமே நிச்சயமா கிடையாது. இது மக்களுக்கு ஏமாற்றம் தான். என்ன இருந்தாலும் 200 யூனிட் கொடுத்திருக்காங்களா இல்லையா? சும்மா தற்கூறு மீறி பேசாதீங்க தம்பி. நீங்க கரண்ட் பில் கட்டுறீங்களா? போன மாதம் எவ்வளவு கட்டுறீங்க, இந்த மாதம் எவ்வளவு கட்டுறீங்க? முதல்ல நீங்க கரண்ட் பில்ல கட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. சரி, நான் கண்டிப்பா அதை நான் கட்டிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். சரி, அதை விடுங்க. இந்த விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா, அதையும் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க, அதையும் பார்க்க மாட்டீங்க. தம்பி, நீங்க தற்கொலைங்கிறது நிச்சயமா மாற்றமே இல்லைங்கிறது இப்ப நான் உணர்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயி கடன் தள்ளுபடின்னு விஜய் அறிவிச்சாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரு? 5 ஏக்கருக்கு உட்பட்டவங்களுக்கு 100% கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேற்பட்டவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடி சொன்னாரு. ஒரு சாதாரணமா. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? இன்னைக்கு வந்து சிறு குறு விவசாயின்னு ஒரு கணக்கை கொண்டு வந்து, அதாவது 1 லட்சம் வாங்கினவங்களுக்கு 75,000 தள்ளுபடிங்கிறார். 1 லட்சத்துக்கு மேல விவசாய கடன் வாங்கியிருந்தா அவங்களுக்கு 35,000 தள்ளுபடின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? நான் வந்து அடுத்த ஜென்மம் எனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் விவசாயி வயத்துல பிறக்கணும், நான் விவசாயம் செய்யணும்னு நமது முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா விவசாயி வயத்துல அடிச்சிருக்காரு. மகாராஷ்டிரா அரசு விவசாயிகளுக்கு 36,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா நம்ம அரசு என்ன பண்றது? வெறும் 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றது. மகாராஷ்டிரா ஒவ்வொரு விவசாயி 2 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி. மகாராஷ்டிரா அரசு ஒவ்வொரு விவசாயிக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கு.
ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு நான் விவசாயியின் மகனாக பிறக்க வேண்டும், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் விவசாயியின் மகனாக பிறக்க வேண்டும் என்று சொன்ன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெறும் 6000 கோடி ரூபாய் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஒரு விவசாயிக்கு 75,000, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா 35,000. இவர் எப்படி விவசாயி நலன் சார்ந்ததா எப்படி நீங்க சொல்றீங்க? இவர் எப்படி விவசாயிக்கு நல்லது பண்ணதை நீங்க சொல்றீங்க? கஜானா காலியா இருக்குண்ணே. ஐயா, தேர்தல் அறிக்கை விடும்போதே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல நாடு இருக்குங்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, தெரிஞ்சுதானே இந்த மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னீங்க. அப்ப மக்களை நீங்க ஏமாத்தி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து கடன் சுமையா இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறீங்க. அதே நேரத்துல எம்எல்ஏக்களுக்கு 234 எம்எல்ஏக்களுக்கு கார் தரங்குறீங்க, இனோவா கார் தரங்குறீங்க. ஒரு காரு 30 லட்சம் ரூபாய், ஒரு காரு 30 லட்சம் ரூபாய். 30 லட்சம் ரூபாய் கார் வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்க கொடுக்கும்போது அன்றாடம் காட்சியா இருக்கிற ஒரு விவசாயிக்கு ஏன் இந்த கடன் நீங்க முழுமையா தள்ளுபடி பண்ணக்கூடாது? லீமா ரோஸ் உதாரணத்தை எடுத்துங்க. லீமா ரோஸ் வந்து இன்னைக்கு என்ன, அவர் சொந்த அபிடவிட்ல சொல்லியிருக்காங்க, தன்னுடைய சொந்த சொத்து 1040 கோடி ரூபாய், அதே போல அவனுடைய குடும்ப சொத்து 6000 கோடி ரூபாய். அந்த 1040 கோடி ரூபாய் சொந்த சொத்தும் 6000 கோடி ரூபாய் வந்து குடும்ப சொத்துன்னு சொன்ன அந்த லீமா ரோஸுக்கு நீங்க கார் இலவசமா கொடுப்பீங்க. ஆனா வந்து 1 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருந்து அது சாகுபடி பண்ண முடியாம இயற்கை சீற்றங்கள் அழிவுபட்டு அவன் கடன் சுமையில இருக்கிற ஒரு விவசாயிக்கு நீங்க சாதாரண ஒரு 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடினா இது மக்களுக்கான அரசா? சிந்திச்சு பாங்க தம்பி. விவசாயத்தை விடுங்க, விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல எங்க தலைவர் பண்ணிட்டாரு, அதை விடுங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து மீனவர் விஷயத்துல ரைட்டா இருந்துட்டாரு. என்ன அப்படின்னா, மீனவரின் பாதுகாவலன்னு சொன்னவர் எங்க அண்ணன். அவர் என்ன பண்ணிருக்காரு, 7000 கொடுத்துருக்காருல தடை காலத்துல போது அந்த மக்களுக்கு. இதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க? தம்பி, நீங்க வந்து தற்குறிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. மீனவர் சென்ற ஆட்சியில மீன்பிடி தடை காலத்துல மீனவருக்கு கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 8000. அதை குறைச்சு 7000 கொடுத்திருக்கிறாரு இந்த தாவேக அரசு. அதே போல அவர் தேர்தல் அறிக்கையில மீனவருக்கு பத்தி என்ன சொல்லியிருக்காரு? மீன்பிடி தடை காலத்துல நான் ஆட்சிக்கு வந்தால் மீன்பிடி தடை காலத்தில் அந்த மீனவருக்கு 20,000 ரூபாய் தருவேன்னு சொன்னாரு. ஆனா கொடுத்திருக்காரா? 7000 தான் கொடுத்திருக்காரு. இவர் எப்படி நீங்க 7000 கொடுத்து அவர் எப்படி மீனவனின் பாதுகாவலன், எப்படி அவர் மீனவனுடைய பாதுகாவலன் இருக்க முடியும்? இதையே நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. போனாச்சும் உண்மையிலுமே 8000 கொடுத்தாங்களே. இதுக்குதான் தம்பி பேப்பர் படிக்கணுங்கிறது. பேப்பரை பாருங்க, 8000 கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில வந்து 7000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க மீனவர்கள் வந்து இப்ப மீனவருடைய பாதுகாவலன்னு ஐயா விஜய் சொல்றாங்கல்ல, போன தேர்தல் அளிக்கும் போது என்ன சொன்னாரு? ஸ்டாலின் மீனவர்களை கைது செய்யப்படும் போது ஸ்டாலின் வந்து மத்திய அரசு கடிதம் எழுத சொல்றாரு. அது உண்மைதான். கலைஞரும் கடிதம் தான் எழுதினாரு, அவர் மகன் ஸ்டாலினும் கடிதம் எழுதினாரு. இன்னைக்கு நீங்களும் கடிதத்தை தான் எழுதிட்டு இருக்கீங்க. இப்ப அண்மையில ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி 11 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? கடிதம் தானே எழுதிட்டு இருக்கீங்க. அந்த திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்ன பண்ணுச்சோ அதே தான் நீங்கள் பண்றீங்க. அதனால இது வந்து இதுகளுக்கான மாற்றம் தரக்கூடிய ஆட்சின்னு எப்படி நம்ம நம்புறது? இது என்ன மாறி இருக்குது? சென்ற ஆட்சி நடந்தது, இந்த ஆட்சி தொடருது. ஆனா இப்போ எந்த ஆட்சி வந்தாலுமே தமிழ் மீனவர்களுக்கு பாதுகாப்புன்றது கிடையாது. நிச்சயமா இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் சொல்றேன் கேளுங்க. அன்னைக்கு வந்து ஆந்திரா காட்டுக்குள்ள 20 தமிழர்கள் சுட்டு கொண்டாங்க. சந்திரபாபு நாயுடு ஆட்சியில வந்து 20 தமிழர்களை சுட்டு கொண்டாங்க. அதுக்கு கண்டிச்சு ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அதே போல இதுவரை 850 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பத்தி இதுவரைக்கும் மத்திய அரசோ மாநில அரசோ எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. தமிழன் நாதி எடுத்து தான் கிடக்குறான். கேரளாவில் ஒரு 2 மீனவர்களை இத்தாலி கடற்படை வந்து சுட்டுக் கொண்டுடுது. அந்த 2 மீனவர்களை இத்தாலி கடற்படை சுட்டுக் கொள்ளும் போது கேரளா அந்த அரசானது சர்வதேச நீதிமன்றத்தை நாடி அந்த மீனவருக்கு ஒவ்வொரு மீனவருக்கும் 2 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொடுக்குது. ஆனா இதுவரைக்கும் 850 மீனவனை சுட்டுக் கொண்ட இந்த இலங்கையார் சுட்டுக் கொண்ட போதும் நமது மீனவனுக்கு இந்த அரசு, இந்த மாநில அரசா இருக்கட்டும் இல்ல மத்திய அரசு இருக்கட்டும், இது வரைக்கும் எதுவுமே செஞ்சிருக்கானா இல்ல. இன்னைக்கு கூட பக்கத்து மாநிலத்துல, இப்ப சமீபத்தில் இன்னைக்கு பக்கத்து மாநிலத்துல 3 தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கு கன்னட அரசு. அதுக்கு TK சிவகுமார் சொல்றாரு, இது எங்க மாநிலத்தில் உள்ள பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், உங்க மாநிலத்தை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா. ஒரு கன்னடனை தமிழ்நாட்டில் அடிச்சுட்டா இந்த சிவகுமார் சும்மா இருப்பாரா? இல்ல ஒரு ஆந்திரனை அடிச்சுட்டா ஆந்திராவில் சும்மா இருக்குமா? ஒரு மலையாளியை தமிழ்நாட்டில் அடிச்சுட்டா மலையாளி சும்மா இருப்பானா? பீகார் மாநிலத்தில் வந்து ஒரு வதந்தி கலப்புறாங்க. நிதிஷ்குமார் சட்டப்பேரவையில் பீகாரிகள் பிஜேபி அரசு வந்து என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா,
தமிழ்நாட்டுல பீகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு வதந்தியை கிளப்பிட்டாங்க. அந்த வதந்திக்கு அந்த நிதிஷ்குமார் அரசு ஒரு குழுவை எடுத்து அமைச்சு அதை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு இங்க பீகாரிகள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்றான். ஒரு வதந்திக்கு அந்த பீகாரி நிதிஷ்குமார் இங்க ஒரு ஆய்வு பண்றாருன்னா 3 தமிழனை சுட்டு கொள்றான்னா நீ வாயை பார்த்துட்டு சும்மா இருக்கிறனா நீ உண்மையிலேயே உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதா நினைச்சு பாரு. இன்னைக்கு ஒரு டிபேட்ல இரும்பவன கார்த்தி பேசுற டிபேட்ல ஒரு பொறுக்கி நாய் பேசுறான். அவனை பொறுக்கின்னு சொல்ல தப்பே கிடையாது. ஏன்னா அவன் உண்மையான தமிழர் இருந்தா அவன் உடம்புல உண்மையிலேயே தமிழ் ரத்தம் ஓடி இருந்தானா இதை கேட்டிருக்க மாட்டான். 3 தமிழர்களை சுட்டு கொண்டதுக்கு நீ வேணும்னா ராஜராஜன் சோழன் போன முறை 10,000 யானைப்படையில கொண்டு போய் நீ மீட்டுட்டு வாங்குறான். அவன் உண்மையிலே தமிழனா பொறுக்கி நாய். இதை கண்டிக்கிறது தாவேக அரசுக்கு துப்பு இருக்கா? இதை கேட்பாரா? தமிழுடைய ஆட்சி வாக்குகளை பற்றி இன்னைக்கு முதலமைச்சர் கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இதை கண்டிப்பாரா? ஒரு தமிழனுக்கு நடந்த இன்னல்களை சுட்டி காட்டும் போது இவன் எவ்வளவு மண்டக்கனமா பேசுறான். இவன் உண்மையிலேயே தமிழனா, தமிழனுக்கு தமிழ்ச்சிக்கு பிறந்தானாங்கிறத இந்த தாவேக்கார சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ விஜய் பாத்தீங்கன்னா ஒரு தமிழன்னு சொல்றாங்க. அவர் ஒரு உண்மையான ஒரு தமிழனா இருந்தா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா கண்டிக்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு யானை 10,000 யானை கட்டிட்டு நீ போக வேண்டியதானே, போய் உங்க தலைவனோட போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. அது இந்த வரலாறு யாருக்கு இருக்குன்னா நம்ம ராஜராஜ சோழன், நம்ம தமிழ் பாட்டனாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுக்கு உள்ள வரலாறு இது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கடல் கடந்து ஒரு பயணம் செய்யணும் அப்படின்னா, போர் தொடுக்கணும் அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 யானையை பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ல ஏற்றி போவாராம். 10,000 யானைகளை எடுத்து போய் உலக நாடுகள்லாம் வென்றாரு. ஆமா இது பாத்தீங்கன்னா தமிழனுக்குள்ள ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை இந்த ஆளு கொச்சப்படுத்துறான். அந்த ஒரு ராஜராஜன் சோழங்கிற வரலாற்றையே இந்த பொறுக்கி நாய் கொச்சப்படுத்துறான். இது தமிழ் இன துரோகி. இவன் நிச்சயமா இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். இந்த அரசு அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி உள்ள அரசும் இந்த தமிழர் மீது விரோதங்களை தான் பண்றாங்க. தமிழை எப்படி கொச்சப்படுத்துறது, தமிழை எப்படி கொச்சப்படுத்துறது தான் ஒவ்வொரு அரசுமே செய்யுது. சமீபத்தில் சட்டசபையில் உடந்த மரிய வில்சன் அமைச்சர் பேசுறாரு, எனக்கு என்னுடைய மதம் ஒரு மொழியை போதிச்சிருக்கு, எனக்கு பைபிள் ஒரு மொழியை போதிச்சிருக்கு, அன்பு மொழி, இரக்க மொழி, கருணை மொழின்னு அப்படின்னு சொல்றாரு. இந்த மொழியை எவ்வளவு தமிழ் படிச்சாலும் கத்துக்க முடியாதுங்கிறார். அப்படின்னா தமிழ்ல இல்லாத அவருடைய பைபிள் இருக்குதுங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல மதம் எங்க இருந்து வந்தது? மதம் இந்த இடத்துல எங்க இருந்து வந்தது? அப்ப இவர் தமிழுக்கும் இந்த மதத்துக்குமான ஒரு போராட்டத்தை ஒரு மூட்டிப்பு பண்ணி விடுறாரு. அதுதான் அப்ப தமிழ்நாடு சட்டசபையில தமிழை இழிவுபடுத்தி ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா இந்த அரசு இந்த தமிழுக்கு என்ன செய்யும், எப்படி செய்யும் நம்ம நம்புறது? தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கு எப்படி செய்வாங்க? நீங்க சொல்லக்கூடிய இந்த மதம் தோன்றுவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்ல தொல்காப்பியம் இலக்கண நூல் இருக்குது. அதே போல தமிழ்ல சிலப்பதிகாரம் இருக்குது. இப்ப இது போல எண்ணற்ற பல காப்பியங்களும் தமிழ்ல நிறைஞ்சிருக்கு. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே மூத்த வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினுங்கிற பெருமை இருக்கு. இதெல்லாம் இப்படியெல்லாம் உள்ள தமிழை நீங்க ஒரு மதத்தோட சம்பந்தப்படுத்தி கொச்சைப்படுத்துறது என்னால தமிழர்களால நிச்சயமா பொறுத்து கொள்ள முடியாது. இங்கே கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி அவர்கள் இந்த தமிழ் மீது உள்ள பற்றுதலால, தமிழ் மீது உள்ள ஒரு நட்பினால தமிழை கத்துக்கிட்டாரு. தமிழை கத்துக்கிட்டு அவர் இறந்த போது அவர் கல்லறையில் என்ன எழுத சொன்னாரு? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்றார். அப்படிப்பட்டவரே எனக்கு அடுத்த ஜென்மம்னு இருந்தால் நான் தமிழனா பிறக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை விட நீங்க என்ன பெரிய ஆளா? இதுதான் நீங்கள் செய்ய வந்த மாற்றமா? ஆனால் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த திட்டமா பாத்தீங்கன்னா கட்டிட அனுமதி மற்றும் சில அரசு சேவைகளில் பாத்தீங்கன்னா எளிமையாக்கப்பட்டு இருக்கு. அது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்ரூவல் வேணும் அப்படின்னா நம்ம கியூவில் நின்று வாங்குற சுச்சுவேஷன் இருக்கும், காலம் தாமதமாகும், இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ இதை எளிமைப்படுத்திருக்காங்களா? ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், உட்காந்த இடத்துல நான் பண்ணிக்கலாம். இது மாற்றம் தானே? ஆமா தம்பி, உண்மைதான். ஆன்லைன்ல இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சரக்கு வாங்கினா போய் கடையில போய் கியூல நிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அது ஆன்லைன்லயே வீட்டுல இருந்து நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு மாற்றம் தானே? இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அது போலதான் அதுவும் இன்று அறிவிச்சிருக்காங்க. தேர்தலின் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க பண்ண போறோம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அதை இன்னைக்கு போட்டிருக்காங்களே. இன்னைக்கு சட்டமன்றத்துல நமது மாண்புமிகு முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அதான் 3 சிலிண்டர் மகளிருக்கு இலவசமா தரன் இருக்காரு. ஆனா அவர் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, அனைத்து குடும்ப கார்டு உள்ள அனைத்து குடும்ப கார்டுக்கும் நான் ஆட்சிக்கு வந்தால்
வருடத்திற்கு 6 சிலிண்டர் தருவதா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா, 3 சிலிண்டர் தான் தரண்டிருக்காரு. அதுக்கும் என்ன விதிவிலக்கு வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபர் வந்து அதிகபட்ச மாத வருமானம் 20,000 மேல இருக்கக்கூடாது. ஆண்டு வருமானம் 2.5 லட்சம். ஆமா 2 லட்சம். அதே போல ஒரு மாசத்துக்கு 20,000ங்கிறாரு. இன்னைக்கு சாதாரண ஒரு 100 நாள் வேலைக்கு போகக்கூடியவங்க கூட ஒரு மாசத்துக்கு 21,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்ப 20,000 ரூபாய்க்கு உட்பட்டவங்க இந்த இதை எப்படி வாங்க முடியும்னா, அப்ப அவங்க வறுமையில ரொம்ப வறுமையில உள்ளவங்க தான் வாழ முடியும், வாங்க முடியும். அப்ப இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, இது பெரும்பாலான நபர்களுக்கு செல்லாது, போகாது, திட்டம் சென்றடையாது. அதனால ஏதோ நம்ம அறிவிச்சிட்டோம், இது எப்படா மாத்துறது என்ன பண்றதுன்னுட்டு அதுக்கு ஒரு விதிவிலக்கு. எப்படி 200 யூனிட் மின்சாரம் மாதத்துக்குன்னு சொன்னாரோ, அதை எப்படி கடைசியில் எப்படி 500 யூனிட்டுக்கு பயன்படுத்த சொன்னாரோ, அதே போல 20,000க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் இந்த திட்டம் அறிவிச்சிருக்காரு. இது பொதுமக்களுக்கு எந்தவித பயனையும் தராது. இது ஒரு ஏமாற்ற திட்டம் தான், மாற்றம் இல்ல, ஏமாற்றம் தான். ஆனா கடைசியா இறுதியா வந்து ஒரு கேள்வி கேட்டு நிறைவு பெறுவோம் இந்த நிகழ்ச்சியை. ஒரு சிறப்பான டயலாக் ஒண்ணு இருக்குண்ணே. என்ன அப்படின்னா, தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பொருள் என்னன்னு அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. அதாவது இந்த மக்களுடைய வரி பணத்தை நாங்க எடுக்க மாட்டோம், எடுக்கவும் விட மாட்டோம், எடுத்தவங்களையும் விட மாட்டோங்கிறாரு. அப்படின்னா மக்களின் வரி பணத்தை தின்னு இந்த அதிமுக ஆட்சியில இருக்கும்போது 9 அமைச்சர்கள் இந்த மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிச்ச அமைச்சர்களை தன் கட்சிகளை வச்சிருக்காரு. அப்ப அவங்க என்ன, தொட்டவங்க. அவரு பாடியில அந்த டயலாக் இப்படி பார்த்தா அதை தொட்டவங்க. அந்த தொட்டவங்களை உங்க ஆட்சிக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு நாங்க மக்கள் வரி பணத்தை தொட மாட்டோம், தொட விட மாட்டோம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்புறம் நமது முதல்வர் சொல்றாரு, ஊராம் விட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு மக்களுடைய வரி பணத்துல அவருக்கு சொந்தமா ஒரு அலுவலகம், அதாவது மக்கள் பயன்பாட்டு அலுவலகம் கட்டுறாரு. தலைமைச் செயலகம் அலுவலகம் நினைக்கிற கட்டுறாரு. அதுக்கு 5.5 கோடி ரூபாய் செலவு பண்றாரு. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு 10வது மாடியில 5.5 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு அலுவலகத்தை கட்டுறாரு. இதுதான் ஊரா விட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்றது இதுதானா? நீங்க ஸ்வீட் செய்யல, உருண்டையா பண்றீங்க. இது மாற்றம் இல்ல, ஏமாற்றம். 100 நாள் தாவேகாவின் ஆட்சியில் மாற்றம் என்பதே இல்லை, ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. மாற்றம் என்பது அறிவிப்பில் இல்லை, மாற்றம் என்பது விளம்பரத்தில் இல்லை, மாற்றம் என்பது மக்கள் வாழ்க்கையில் தெரிய வேண்டும். போராட்டங்கள் குறைய வேண்டும், ஆணவ படுகொலைகள் முடிவுக்கு வர வேண்டும், ஒவ்வொரு உயிர்க்கும் சமமான பாதுகாப்பும் நீதியும் கிடைக்க வேண்டும். இதுவே உண்மையான மாற்றமாகும். இதை தருமா இந்த தாவேகா அரசு?